கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020-89-00-00194. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடனை திருப்பி செலுத்துவதற்கான நிலைவேற்று தன்மை காரணமாக இலங்கைக்கு சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்மை. யுத்தத்தில் மாத்திரமன்றி அரசியலிலும் பொன்சேகா வரலாற்று வெற்றியை பதிவு செய்வார் ஜனாதிபதி. கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஹிருணிகாவின் நிலை. நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கைக்கு கிடைக்கப் போகும் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். கொரோனா காலத்தில் வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் கனடா விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இருதரப்பு கடன் வழங்குநர்களுடனான கடன் மறுசீரமைப்பு செயல்முறை வெற்றியடைவதன் மூலம் இலங்கைக்கு சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்மை கிடைக்கும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச பிணைமுறைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைய செய்வதற்கு இந்த நிலைமை உதவும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் அலிசப்ரி இதனை தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் அலிசப்ரி 2022 ஏப்ரல் 12 குறிப்பிட்ட அளவு வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்த இலங்கை முடிவு செய்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 600, 700, 1000 உயரும் என்று அன்று சிலர் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் நாம் அந்த நிலைமையை கட்டுப்படுத்தினோம். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் கடனை மறுசீரமைக்குமாறு எமக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக லாசட் நிறுவனத்தை எமது பிரதிநிதியாகவும் சட்ட விடயங்களுக்கு கிளிபர்ட் ஹைட்ஸ் நிறுவனமும் நியமிக்கப்பட்டன. இதன்போது நாம் முதலில் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்புக்காக நடவடிக்கை எடுத்தோம். இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் பலதரப்பு நிறுவனங்களின் கடனை செலுத்துவதற்காக ஒரு நாடாக நாம் செயல்பட்டு வந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை இருதரப்பு கடன் வழங்கும் நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக முடித்துள்ளோம். இந்தியா, ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து இருதரப்பு கடன் முகாமைத்துவதற்கான உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவை உருவாக்கி அதற்காக செயற்பட்டன. அதே சமயம் சீனாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இவை அனைத்திலும் முடிவில் நாம் வெற்றி பெற்றுள்ளதுடன் கடனை திருப்பி செலுத்தும் நிலைபேறான நாடாக மாறியுள்ளோம். இந்த வெற்றியின் மூலம் இலங்கைக்கு சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்மை கிடைக்கும். மேலும் நமது நாட்டுக்கு மேலும் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும். மேலும் சர்வதேச பிணைமுறிகள் வைத்திருப்பவர்களுடனான பேச்சுவார்த்தைகளை வெற்றியடைய செய்வதற்கு இந்த வெற்றி உதவும் என்பதை கூற வேண்டும். இப்போதும் அது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் சேவை ராணுவ தளபதியாகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ முடிவடைந்துவிட போவதில்லை. அவர் நாட்டுக்கு சேவையாற்றுவதற்கு இன்னும் வாய்ப்புகள் உள்ளன. யுத்த காலத்தில் மாத்திரமன்றி அரசியல் களத்திலும் வரலாற்று வெற்றியை அவர் பதிவு செய்வார் என்று தான் நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் ராணுவ தளபதி நாட்டுக்கு வழங்கிய வாக்குறுதி நூல் வெளியீட்டு விழா வெள்ளிக்கிழமை கொழும்பு தாமரை தடாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த ஜனாதிபதி மேலும் குறிப்பிடுகையில், ஃபீல்டு மார்ஷல் பொன்சேகா வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்று 3 தசாப்தமாக யுத்தத்தை நிறைவு செய்தார். அதன் காரணமாக அவர் ஃபீல்டு மார்ஷல் தர முயற்பட்டார். இலங்கையில் ஃபீல்டு மார்ஷல் செயற்பட்ட ஒரே ஒரு ராணுவ தளபதி அவர் மாத்திரமே. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் யாழ்ப்பாணத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டிய தேவை காணப்பட்டது. அதற்காக அங்கு ராணுவத்தில் ஒரு முழுமையான படையணி கட்டமைப்பில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கோரப்பட்டது. ஆனால் நான் சரத் பொன்சேகாவை நியமித்தேன். காரணம், பொன்சேகா என்ற ஒரு நபர் ஒரு படையணிக்கு சமமானவர் என்பதால் ஆகும். யுத்த காலத்தை போன்று அரசியலிலும் பல்வேறு போராட்டங்கள் எதிர்கொண்டுள்ளார், சவால்களையும் சந்தித்துள்ளார், அவற்றில் வெற்றியும் பெற்றுள்ளார். அதேபோன்று எதிர்காலத்திலும் அவர் நிச்சயம் வெற்றியை பதிவு செய்வார். எனவே அவரது சேவை ராணுவ தளபதியாகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ நின்றுவிடப் போவதில்லை. நாட்டுக்கு சேவை செய்வதாக இன்னும் வாய்ப்புகள் உள்ளன என்று நான் விரும்புகின்றேன் என்றார். 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலை வைத்தியரிடம் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மருத்துவ அறிக்கை பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் வெலிக்கடை மகளிர் சிறைச்சாலையில்
6 அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹிரணிகா பிரேமச்சந்திரவும் ஏனைய கைதிகளும் வழங்கப்படும் ஆடையுடன் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேமட்டகுட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட ஹிரணிகா 18 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அபராத தொகையை செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் மேலதிகமாக 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஹிரணிகாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்யவுள்ளதாக அவரின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். உலோகங்களை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி எதிர்காலத்தில் உலோகங்களை ஏற்றுமதி செய்வார்கள் கைத்தொழில் அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என அறிவித்துள்ளார். உலோகம் தொடர்பான தொழில்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். உலோக கழிவுகள், இரும்பு தொடர்பான உபகரணங்கள் மற்றும் செம்பு, பித்தளை, அலுமினியம், சீனாவேர் மற்றும் வெள்ளை இரும்பு போன்ற குப்பை பொருட்கள் சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதனால் ஏற்பட்ட நிதி இழப்புகள் குறித்தும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். உலோகம், இரும்பு, அது தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பழைய பொருட்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனான கடன் மறுசீரமைப்பு செயல்முறை வெற்றியடைவதன் மூலம் இலங்கைக்கு சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்மை கிடைக்கும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அதிபர் சட்டத்தரணி அலிசப்ரி தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அலிசப்ரி இதனை தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2022 ஏப்ரல் 12ஆம் தேதி குறிப்பிட்ட அளவு வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்த இலங்கை முடிவு செய்ததை அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியாக உயரும் என்று அன்று சிலர் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் அந்த நிலைமையை கட்டுப்படுத்தினோம். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் கடனை மறுசீரமைக்குமாறு நமக்கு தெரிவிக்கப்பட்டது. அதற்காக லாக்ஹெட் நிறுவனத்திடமிருந்து பிரதிநிதியாகவும் சட்ட விடயங்களுக்கான கிளிபர்ட் ஹார்ட்ஸ் நிறுவனம் நியமிக்கப்பட்டன. இதன்போது நாம் முதலில் உள்நாட்டு கடனை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுத்தோம். இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் பலதரப்பு நிறுவனங்களிடம் கடனை செலுத்துவதற்காக ஒரு நாடாக நாம் செயல்பட்டு வந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்தில் கூடுதலாக வழங்கப்பட்ட நலன்புரி திட்ட கொடுப்பனவுகளை மீள வசூலிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கனடிய வருமான முகவர் நிறுவனம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. கொரோனா தொற்றால் பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை எதிர்நோக்கியவர்களுக்கு கனடிய அரசாங்கம் கொடுப்பனவு தொகை வழங்கியிருந்தது. கொரோனா தொற்றால் பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை எதிர்நோக்கியவர்களுக்கு கனடிய அரசாங்கம் கொடுப்பனவு தொகைகளை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் சுமார் 9 மில்லியன் டாலர்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு நலன்புரி கொடுப்பனவுக்கு கூடுதலாக செலுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு கூடுதல் தொகை பணம் பெற்று கொண்டவர்களிடமிருந்து அதனை மீண்டும் அறவீடு செய்யும் நடவடிக்கை சட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படும் என கனடிய வருமான முகவர் நிறுவனம் அறிவித்துள்ளது. அத்துடன் கூடுதலாக பணம் பெற்றுக் கொண்டவர்களின் சம்பளங்கள் அல்லது வங்கிக் கணக்குகளூடாக மேலதிகமாக செலுத்தப்பட்ட தொகைகள் அறவீடு செய்யப்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.